சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறப்போ மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, டாடா மோட்டார்ஸு, அதாவது இது ஆக்சுவலாக ஒரு காரை நீங்கள் மேக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு விட மார்க்கெட்டிங் யுக்தியாக எப்படி நீங்கள் மேக் பண்ணணுன்றதை இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கணும். நம்ம அந்த பாட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்மியாக இருக்கணும், கம்மி பெட்ரோல் போடணும், ஆனால் அதிக தூரம் போகணும்னு இருக்கிற மைண்ட் செட் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆக்சுவலாக அதாவது ₹1 கொடுக்கணும், பொருள் வந்து ₹2 வேணும் அப்படின்ற மார்க்கெட்டிங் மனப்பான்மை இருக்கிற மாதிரி மார்க்கெட்டில் இருக்குன்றது, இந்த சந்தையில் இருக்குன்றத உண்மையான்றதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ₹1 ப்ராடக்ட் ரெடி பண்ணிவிட்டு அதை எப்படி நீங்கள் ₹2 இது பண்ண முடியும்? ஆக்சுவலாக ₹1 ப்ராடக்ட்டு ₹2 ப்ராடக்டை ₹1 எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது இல்லை. அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மார்க்கெட்டிங்கை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதை அவங்களுக்கு தெரியாத மாதிரி பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்குறது என்னவோ ₹1 பொருள் தான் கொடுப்பீங்க. அவங்ககிட்டேருந்து வாங்குறது ₹1 அப்படின்னா, நம்ம மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு எல்லாமே இன்க்ளூடு அந்த ₹1 வந்துடும். ஆனால் இந்த பொருள் வந்து ₹2 இருக்கும் அப்படின்னு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே இந்த மார்க்கெட்டிங் முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா, பிளான் பண்ணிக்கிறாங்க. இந்த இந்தியாவோட மார்க்கெட் சைஸ் எப்படி இருக்குது அப்படின்ற, இங்கே வந்து எப்படி இருக்கும், கரடு முடாக இருக்கும். இந்த கார் வந்து அழுங்காமல் குலுங்காமல் பயணம் செய்யணும். பள்ளம் மேடுன்னு இறங்கி ஏறினாலும் மழை, காற்று, வெயில், குளிர்னு பலவித பாதிப்பு இருக்கும். இதெல்லாம் வந்தால் கூட தாண்டி இந்த காரு பயணம் செய்யணும். முக்கியமாக இந்த கார் விலை வந்து நடுத்தர வர்க்கத்தினர் எல்லாரும் விரும்பி வாங்குற மாதிரியும் பல ஆண்டு வந்து நீடித்து உழைக்கணும். பராமரிப்பு செலவெல்லாம் இல்லாமல் நீடித்து உழைக்கணுன்ற மைண்ட் செட்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி தான் இந்த காரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.